வார் பாஸ்னு 2 நாளா மேல போன நிப்டி நாளையில இருந்து திருப்பி டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுமா? பார்த்தலாம் வாங்க. இங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ் தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. வணக்கம் எம்பரர்ஸ். நிப்டியோட வீக்லி சார்ட் எடுத்து வச்சிருக்கோம். நம்ம சண்டே ஆல்ரெடி வீடியோவில் பார்த்தோம். ஒரு டோஜி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு வீக்லி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து திருப்பியும் கீழே கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீக் நம்ம என்ன ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா, இந்த டார்கெட் வீக் 4 டார்கெட்டை வந்து ரீச் பண்ணுவாங்க. ரீச் பண்ணிட்டு ஒரு புல் பேக் வரலாம். அந்த புல் பேக்கோட இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 22,300 350 அந்த ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா நம்ம 23,460 வரைக்கும் போனாங்க. போயிட்டு அங்கிருந்து ஒரு ரிஜெக்ஷன் மாதிரி கொஞ்சம் கீழே வந்திருக்காங்க. இப்போ இந்த வீக் முடியறதுக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. நாளைக்கு ட்ரேடிங் செஷன்ல 23,300 அப்படிங்கிற லெவலுக்கு மேல ஒரு க்ளோஸ் வச்சுட்டாங்க. அப்படிங்கும்போது ஒரு புல் பேக் லெவல் 1 அண்ட் புல் பேக் லெவல் 2 அது வரைக்கும் நெக்ஸ்ட் கமிங் வீக்ஸ்ல போற சான்சஸ் இருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணி திருப்பியும் கீழே வராங்க அப்படிங்கும்போது ஒரு ரேஞ்ச் பவுண்டா லாஸ்ட் பிப்ரவரி மார்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்தது. எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ஒரு 4 வீக்ஸ் வந்து 4 to 5 வீக்ஸ் வந்து இந்த ஏரியால தான் ட்ரேட் ஆனாங்க. இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் கன்சாலிடேஷன் அப்படிங்கிற மாதிரி போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஒரு 22,600 இருந்து 23,850 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்டா ஒரு இந்த வார் இதெல்லாம் முடிகிற வரைக்கும் இப்படி போறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இது பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டே சார்ட்டும் அப்புறம் 15 மினிட்ஸ் சார்ட் பத்தியும் பார்க்கலாங்க. படி பார்த்தீங்கன்னா 23,200 அப்படிங்கிறது ஒரு பேஸ் மாதிரி ஆக்ட் ஆகுதுங்க. இந்த 23,200க்கு மேல ட்ரேட் ஆகும்போது 585 வரைக்கும் போற சான்சஸ் இருக்கு. சப்போஸ் 23,200 அப்படிங்கிறதுக்கு கீழே ட்ரேட் ஆகும்போது திருப்பியும் 22,900 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு ரீடெஸ்ட் பண்றதுக்கு வருவாங்க. ஸோ இது வந்து நாளைக்கு உண்டான ட்ரேடிங் லெவல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாங்க. 22,200 அப்படிங்கிறது ஒரு பிவட் பாயிண்ட் மாதிரி ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி போயிட்டு இருக்குங்க. அது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரியும் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 800 பாயிண்ட்ஸ் இந்த ட்ரையாங்கிள் சைஸ் வருவாங்க. இதுல பிரேக் அவுட் பண்ணிட்டு மேல போனாங்க லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல. ஆனா திருப்பியும் பிரேக் டவுன் பண்ணிட்டு இந்த செஷனுக்குள்ள வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் நாளைக்கு ஒரு 10-10:30 அப்படிங்கும்போது இந்த ட்ரையாங்கிளோட ஃபினிஷிங் லைன் ஏரியா அந்த மாதிரி வந்துருவாங்க. இந்த டைம்ல ஒரு பிரேக் அவுட் பண்ணிட்டு மேல வருதா, இல்ல காலையிலேயே ஒரு கேப் டவுன் ஓப்பன்ல கீழே வராங்களா, கீழே வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட் மாதிரி மேலே போறாங்களா அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு ட்ரேடிங் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. சப்போஸ் கேப் டவுன் ஓப்பன் ஒரு 23,150 இல்ல 200 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சுன்னா திருப்பியும் போய் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு அங்கிருந்து கீழே வரலாம். இல்ல மேல திருப்பியும் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலையும் போகலாம். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்க. இப்போ 5 மினிட்ஸ் சார்ட்ல இது எப்படி ட்ரேடபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாங்க. 5 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சப்ளை ஜோன்ல தான் மார்க்கெட் இருக்கு. ஏன் இதை நம்ம சப்ளை ஜோன் அப்படின்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் இங்கிருந்து தான் பிரைஸ் கீழே வந்தது. லாஸ்ட் டைம் இந்த பிரைஸுக்கு கீழே வரும்போது தான் ஒரு பெரிய டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு பாடி க்ளோஸ் வந்து 23,460 அப்படிங்கிறதுக்கு மேல போகும்போது இந்த மேல ஒரு கேப் இருக்கு. அந்த ஒரு கேப் டவுன் ஆச்சு இல்லைங்க, அந்த கேப்பை ஃபில் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த மேல கேப்பை ஃபில் பண்ண முடியல, இதுக்கு கீழே தான் நாளைக்கு ட்ரேட் ஆகுது, ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 22,150 200 அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா, நம்ம ஆல்ரெடி வீக்லி சார்ட்லையும் டே சார்ட்லையும் சொல்லியிருந்தோம் 23,200 அப்படிங்கிறது ஒரு பிவட் பாயிண்ட் மாதிரி ஆக்ட் ஆகலாம். 23,200க்கு கீழே ட்ரேட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டார்கெட் 23,070. அந்த 23,070க்கு கீழே கட் பண்ணாங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல ஒரு சின்ன கேப் அப் நடந்தது இல்லைங்க. கேப் அப்னு சொல்ல முடியாது, அந்த ப்ரீவியஸ் ட்ரேடிங் செஷனோட ஹை வரைக்கும் ஒரு ஓப்பன் கிடைச்சது இல்லைங்க. அந்த ஏரியாவை ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் பண்ணிட்டு அது கீழே சஸ்டெயின் ஆகும்போது 22,920 அந்த லெவல் வரைக்கும் வர சான்சஸ் இருக்கு. அதே 23,200க்கு மேல சஸ்டெயின் ஆனாங்கன்னா 23,378 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போவாங்க. அந்த 378க்கு மேல சஸ்டெயின் ஆகும்போது 460,513 இது வரைக்கும் டார்கெட்ஸ் இருக்குங்க. இதுக்கு தகுந்த மாதிரி நாளைக்கு ட்ரேட்ஸை நம்ம பிளான் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரெண்ட்ல போயிருக்கு. நம்ம மினி சப்ளை பிளாக் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள் நடக்கலாம். அந்த ஸ்ட்ரகிளை தாண்டிச்சுன்னா அடுத்த டார்கெட் 54,170 அப்படின்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா 54,170 அந்த ஏரியால தான் ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு இப்ப கீழே வந்திருக்காங்க. இப்போ டெசிஷன் ஏரியான்னு ஒன்று இருக்குங்க பேங்க் நிஃப்டி பொறுத்த அளவுக்கு. நாளைக்கு ஓப்பன் வந்து 53,300 350 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சுன்னா 53,300க்கு மேல ட்ரேட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 53,650 அதுக்கு மேல சஸ்டெயின் ஆகும்போது இந்த மினி சப்ளை பிளாக் வரைக்கும் போவாங்க. சப்போஸ் 53,300 கட் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா டவுன் சைட்ல 52,800 52,600
இது வரைக்கும் கீழே வரைக்கும் சான்சஸ் இருக்குங்க. இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேடை பிளான் பண்ணிக்கணும். மார்னிங் ஒரு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் 9:15 to 9:30 எந்த சைடு பயாஸ் போகுது, இந்த டெசிஷன் லைனை எப்படி கட் பண்றாங்க இல்லை ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க கிறிஸ்டல் கிளியரா பார்க்கணும். அதைய பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்க் நிஃப்டியே பார்த்துக்கோங்க. மார்னிங் வந்து உங்களுக்கு ஒரு 9:30 9:40 அப்படிங்கும் போதே இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த டெசிஷன் ஏரியா அப்படிங்கிறது நம்ம இது எவ்ரி வீக் நம்ம காமிக்கிற எக்ஸாக்ட் சேம் 5 மினிட்ஸ் சார்ட் தான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் பண்ணுறாங்க, பண்ணணும்னு ஒரு அப் ட்ரெண்ட் போகுது. நம்ம அந்த மினி சப்ளை பிளாக் டெசிஷன் ஏரியாவுக்கு மேலே இருக்கும்போது இந்த சப்ளை பிளாக் வரைக்கும் போகிறாங்க. இதை கட் பண்ணும்போது அடுத்த பிளாக் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஸ்மார்ட் மணி கான்செப்ட் சைடில் யோசிச்சு ட்ரேட் எடுத்தால் போதுங்க. ஸோ இந்த பிளாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லர்ஸ் ஒரு பையர்ஸ் அவ்வளோதாங்க விஷயம். இப்போ இங்கே வந்து ஒரு பையர்ஸ் இருக்காங்க. இந்த பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை இந்த செல்லர் பிளாக் வரைக்கும் கொண்டு போகிறாங்க. இங்கே இருக்க செல்லிங் ஆர்டர்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த பிளாக்கு போவாங்க. அதுதாங்க லாஜிக், சிம்பிளான லாஜிக். இதை ஃபாலோ பண்ணால் போதும். இப்போ இங்க இருக்கிற செல்லர்ஸோட செல்லிங் ஆர்டர்ஸ் எடுத்துட்டு இப்போ கீழே வந்திருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் நாளைக்கு 53,350 கீழே சஸ்டெயின் ஆகினாங்க அப்படிங்கும்போது நீங்க டைரக்டா இந்த லெவலுக்கு திருப்பியும் ஒரு பையர்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு வருவாங்க. அந்த பையர்ஸ் இருக்கிற ஏரியா நம்ம ஆர்டர்ஸ் பத்தாத போது அதுக்கு அடுத்த செஷனுக்கு வருவாங்க. இப்படி தாங்க மார்க்கெட் மூவ் ஆகும். லாஸ்டா ஒரு விஷயம் மட்டும் இன்னைக்கு பார்த்துலாங்க. நம்ம ருப்பி வந்து எகென்ஸ்ட் டாலர் டே பை டே வீக்கா ஆயிட்டு இருக்குங்க. இது வந்து ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம ருப்பி வந்து டாலருக்கு எகைனா ஸ்ட்ராங்கா இல்லை அப்படிங்கும்போது ஸ்டாக் மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக இருக்கு, நிறைய சான்சஸ் இருக்கு. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய வெளியில போவாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனும் இந்த டவுன்ஃபாலுக்கு இருக்கலாங்க. இதையும் ஒரு கீனா வாட்ச் பண்ணிட்டு இருங்க. 90 பிலோ 91 பிலோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஒரு சேஃப் ஜோன், இல்லை அதுக்கு கீழே மார்க்கெட் போகாது அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். 91 அண்ட் அபவ் இருக்கும்போதே கொஞ்சம் அது டேஞ்சரஸ் ஜோனுக்கு தான் போகுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.